என்ன பாவமா அறியாத ஒரு பிள்ளை மேல இன்னொரு பள்ளி போட்டீங்களே. வாங்க அந்த வண்டியில இருங்க. வாங்க வாங்கம்மா வாங்க போலாம். எம்புட்டு தைரியம் இருந்தா நடந்த எல்லா உண்மையையும் மறைச்சு இத்தனை நாள் நம்ம எல்லாரும் ஏமாத்துறது மட்டும் இல்லாம தமிழ் தெளிவு மேல பழித்துக்கு போட்டு பாருங்க. அதே இப்படி ஒரு ராட்சசி யாமித்ரா பிறந்தா நினைக்கிறப்ப எனக்கு நெஞ்செல்லாம் பதறுது. இல்ல சேது, நீ மட்டும் தாலி கட்ட மாட்டேன்னு உறுதியா இல்லாம இருந்தா இந்த உண்மை எதையுமே தெரிஞ்சுக்காம உனக்கும் அந்த தாமரைக்கு கல்யாணம் நடந்துக்குமையா. நல்ல நேரத்துக்கு நீ எல்லா உண்மையை கண்டுபிடிச்சு அதை கொண்டு வந்து நிரூபிக்க வச்ச. இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? அடியே இங்க வா அம்மாச்சி வா. என் பத்திரமாத தங்கம், என் வயிறும், என் சீனி கிட்டி, என் சில்லு கருக்குட்டி. பாரு, ஒரு தப்பு செய்யாத வழியா இத்தனை நாள் வீட்டு வெளியில இருக்க சொல்லி உன்னை ஒதுக்கி வச்சு தப்பு பண்ணிட்டோம். ஜெயிலுக்கு போய் என்ற காரணத்தினால்தான் நம்ம கிட்ட உண்மை மறைச்சாங்க. அதனால நீங்க அவங்க வீட்டை விட்டு அனுப்பி தண்டனை கொடுத்தா நியாயமா இருக்கலாம். ஆனா இந்த கல்யாணத்துக்கும் போலீஸ்க்கு போன் பண்ணதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையே மாமா. சேது தாமரை கிட்ட தப்பு பண்ணிட்டான்றதுக்காக தான் இந்த கல்யாணம் இப்படி ஆச்சு. அப்படி பாக்குறப்போ போலீஸ்க்கு போன் பண்ண விஷயத்துல எப்படி போய் சூழ்ச்சி நடந்துச்சு. ஆனா நம்ம கிட்ட நம்ம மறந்துட்டாங்களே. அதை விட ஒரு பெரிய சூழ்ச்சி இந்த விஷயத்துல நடந்துட்டு நான் சொல்லுவேன். இந்த நிமிஷம் நான் சொல்றேன்மா, உங்க மகனை நீங்க நம்புங்க, என் புருஷனை நீங்க நம்புங்க. இது வீட்டுக்கு வந்த மருமலா ஒரு வருஷம் என்னமா நான் உங்க மகன் கூட வாழ்ந்துருக்கேன். ஆனா நான் மேல வச்சிருக்க நம்பிக்கையில சொல்றேன், உங்க பிள்ளை இப்படி ஒரு தப்பா செஞ்சுக்கவே மாட்டாங்க. தொட இருக்கிறீங்க ரெண்டு பேரையும் நீங்க நம்புங்க மாமா. இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். நான் ஒன்றும் போயிட்டேனையா என் கையால உதாரிச்சு. அது போக காரணமா இருந்துட்டாளேன்னு மனசுடைய கையாக இருந்து நான் தரிச்சிருக்கேன். எத்தனை நாள் நினைச்சு இருந்தாலும் சொல்றேன். உண்மையில எனக்கு தெரிய வந்தது. இது எல்லாத்துக்கும் சூழ்நிலை தான் காரணமே தவிர மத்தபடி இதுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சது யாரும் தப்பும் இல்ல மாமா. நீ நல்லா இருப்பா, நல்லா இருப்ப. சரி நான் செயலுக்கு போவேன். உன் முன்னாடி காணல நீ தமிழை பிரிஞ்சு வாழ்ந்ததா போதுமியா போதும். இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்மியா. சொன்னல மாமா, தெய்வம் நமக்கு கம்மியா இருக்கும். நீங்க உங்க மேல நம்பிக்கை வைங்க. இந்த கல்யாணம் நடக்கிறது நான் சொன்னேன்.